அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். இரு விதத்தில் நீ எனக்கு துன்பம் செய்துள்ளாய் என்று பரதன் கைகேயியிடம் கூறுதல். பாடல் எண் 876. இரு விதத்தில் நீ எனக்கும் இன்னல் செய் மனம் கொண்டாய், ஒரு விதமாய் அண்ணன் இடர் உற துன்ப வனம் தந்தாய், மறுவிதமாய் தந்தைக்கு மரணத்தின் தினம் தந்தாய், வறுமை அன்பு வடிவுனையோ வாழ்வில் அன்னை என மொழிவேன். இதுவே 876வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். இருவிதத்தில் நீ எனக்கும் இன்னல் செய் மனம் கொண்டாய் என்ற முதல் வரிக்கான விளக்கம், நீ என்னுடைய தமையன் ராமனுக்கும் தந்தை தயரதருக்கும் மட்டும் இன்னல் செய்யவில்லை, எனக்கும் கூட நீ 2 விதமான பெரும் துன்பங்களை தந்துள்ளாய். ஒரு விதமாய் அண்ணன் இடர் உற துன்ப வனம் தந்தாய். அதிலே முதலாவதாக என்னுடைய அண்ணன் ராமன் துன்பம் அடைவதற்காகவே அவனுக்கு வனவாசம் என்கிற பெரும் துன்பத்தை தந்து அவனை வனத்துக்கு நீ துரத்தி விட்டு விட்டாய். அவ்வாறு அவனை வனத்துக்கு நீ துரத்தி விட்டதால் என்னுடைய நெஞ்சிலும் பெரும் துன்பம் ஏற்பட வைத்துள்ளாய். மறுவிதமாய் தந்தைக்கு மரணத்தின் தினம் தந்தாய். இரண்டாவதாக என்னுடைய தந்தைக்கு மரண நாளை ஏற்படுத்தியதே நீதான். நீ செய்த அந்த துன்பங்களின் வேதனை தாங்க முடியாமல், துன்பங்களினால் ஏற்பட்ட துயரம் தாங்க முடியாமல் என்னுடைய தந்தையும் இறந்து போனார். அவ்வாறு என்னுடைய தந்தைக்கு மரணத்தை ஏற்படுத்தியது நீதான், உன்னுடைய செயல்பாடுகள் தான். அவ்வாறு தந்தைக்கும் மரணத்தை ஏற்படுத்தி இரண்டாவதாக எனக்கு இன்னொரு துன்பத்தையும் நீ தந்துள்ளாய். வறுமை அன்பு வடிவுனையோ வாழ்வில் அன்னை என மொழிவேன். இவ்வாறு அன்புக்கே வறுமை கொண்ட உள்ளத்தை தாங்கிய வடிவமாய் தோன்றுகின்ற உன்னையோ என்னுடைய வாழ்வில் இனிமேல் அன்னை என்று நான் கூறுவேன். என்னால் அவ்வாறு உன்னை கூற முடியாது. காரணம் ஏதென்றால், அன்னை என்பவள் அன்பே நிறைந்தவள். அவளிடம் அன்புக்கு வறுமை எதுவும் இருக்காது. ஆனால் நீயோ அன்பிற்கே வறுமை கொண்டவளாய் இருப்பதால் உன்னை பார்த்து என்னால் இனிமேல் வாழ்விலே அன்னை என்று கூறவும் இயலாது என்று பரதன் தன் தாயிடத்தில் கூறினான். இதுவே 876வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 877வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.